வணக்கம். அடுத்து ஒரு சின்ன டிஷ். இது எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். என்ன செய்ய போகிறோம் தெரியுங்களா? இன்றைக்கி அடை தோசை. அதுக்கு என்னென்ன தேவைங்கிறத ஒரு சிம்பிளானது. இது காஞ்ச மிளகா, தோரம்பருப்பு தானே, அது கடலைப்பருப்பு, இது துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு, உருட்டு உளுந்து, அதுலேயே கருப்பு உளுந்து, இட்லி அரிசி, பச்சரிசி, ஜீரகம், காஞ்ச மிளகா, இதெல்லாம் இப்போ தோசை மாவுக்கு ரெடியாக போகிறோம். ஓகே, முதல்ல ஒரு உலக்கு, முக்கால் உலக்கு கடலைப்பருப்பு, அரை உலக்கு துவரம்பருப்பு, அரை உலக்கு பாசிப்பருப்பு, கால் உலக்கு நம்ம ஏற்கனவே கொடுத்த குவான்டிட்டியில் கால் உலக்கு வெள்ளை உருட்டு உளுந்து, அடுத்து அதே அளவு கால் உலக்கு கருப்பு உருட்டு உளுந்து பார்த்துக்கோங்க. இட்லி அரிசி ஒரு உலக்கு, பச்சரிசி ஒரு உலக்கு. இது வந்து ஒரு மினி குடும்பம், அதாவது எப்படி சொல்லணும்னா நாங்கள் ஒரு 3 பேர்த்துக்கு ஆகிற மாதிரி இதை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். கொஞ்சம் சீரகம், அடுத்து விரல் மிளகா சிகப்பு ஒரு 6. இது வந்து நம்ம காரம் அடைக்கி காரம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். காரம் வேணாங்கிறவங்க அதை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. என்ன நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இதை கழுவிட்டு ஒரு 3 மணி நேரம் ஊற வைக்கணும். ஒரு 2 to 3 hours நல்லா ஊற விடுங்க, அப்புறம் அரைச்சிக்கலாம். 3 மணி நேரம் ஊறி முடிஞ்சிருச்சு. இப்போ அதை நம்ம அரைக்க போகிறோம். பாருங்கள், அரைச்சாச்சு. பார்த்துக்கோங்க, இப்படி தான் இந்த பக்குவம் தான் இருக்கணும். இது ஓகே தானம்மா? மாவு அரைச்சி முடிச்சுட்டு இந்த கண்டென்ட்லாம் இதில் மாவில் ஆட் பண்ணணும். வெங்காயம், தேங்காய், வெள்ளைப்பூடு, கருவேப்பிலை, இதை வந்து வதக்கணும். முதல்ல வதக்கி மாட்டில் அதுக்கு தான் கடுகு உளுந்த பருப்பு, ஜீரகம், தேங்காய் வதக்க வேண்டியதில்லை. தேங்காய் வதங்கிடுச்சு. இப்போ வானிலை அமர்த்தியாச்சு. கொஞ்சம் நேரம் ஆறின உடனே இந்த மாவில் ஏதாவது கண்டென்ட்டை கலக்கணும். கொஞ்சம் ஓமம் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா கேஸ் கொஞ்சம் ஃபார்ம் ஆகும். இந்த அடை தோசை இப்போ குழந்தைகளுக்கெல்லாம் வயிறு வலிக்கும், அதனால் இந்த ஓமம் போட்டுக்கோங்க. கருவேப்பிள்ளை, வெங்காயம், வெள்ளைப்பூடு, தேங்காய் எண்ணெயில் வதக்கி மாவில் அப்படி பரட்டிக்கணும். வச்சாச்சு. தோசைக்கல்ல மாவு ரெடி ஆகிடுச்சு. அடை தோசை. பார்த்துக்கோங்க, இப்படி தான் வரும்.
நல்லா வேகவும் விடணுங்க நண்பர்களே, நல்லா வேகவும் விடணும். எப்படின்னு பாருங்கள். தோசை, இட்லி, இடியாப்பம்ன்ற மாதிரி இது ஒரு முக்கியமான டிஷ்ஷு. சூப்பராக இருக்கும். சாப்பிட்ருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. இந்த அடைக்கி தேங்காய் சட்னி, வெல்லம் வச்சுக்கலாம், அவியல் செஞ்சுக்கலாம். இது நம்ம ஒரு அடை சாப்பிடுவோம்.